நிதிஷ் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். பெப்பும் ஹனியும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி வெளியில் வந்துட்டு யாருன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டேன். நிதிஷை அதுக்கு முதலே வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிச்சன் டாப் கடியில் அவனை ஒளிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்தது பெப்பு ஹனி 2 பேர்த்துக்குமே தெரியாது. இருந்தாலும் அவன் சொன்ன உடனேயே யாரோ வந்திருக்கிறாங்கன்னு புரிஞ்சுட்டு எங்கெங்கே அவனோட ஸ்மெல்லு நடந்துட்டு வந்தானோ அந்த ஸ்மெல் இருக்கிற பக்கம் பூராமே பெப்பு தேடுது. ஹனிக்கு அந்தளவுக்கு வந்து விவரம் பத்தாது. ஆனால் பெப்புக்கு வந்து நிதிஷ்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் இருந்தானா எங்கள் கிட்டேயே வரமாட்டான். அவன் எங்கே இருக்கிறானோ அவன் பக்கமே தான் இருப்பேன். பெட்ரூம்லேயும் ஆகட்டு, அவன் கீழே வந்தானே கீழே ஆகட்டு, ஹால் இருந்தானா ஹால் இருக்குல்ல ஹால்லேயே ஆகட்டு, அவன் எங்கே படுத்துருக்கிறானோ எங்கே உட்காந்துருக்கிறானோ அவங்க கூடயே தான் இருப்பேன். விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து படியேறிக்க வந்திருக்கிற அந்த ஸ்மெல்லை மோந்து பார்த்துட்டு பாத்ரூம் கிட்ட போய் தேடி பார்த்துருக்குறேன். அங்கே இல்லைன்னு சொன்ன உடனேயே ஸ்டெப்லேயும் போய் பார்த்துருக்குறேன். பாதி ஸ்டெப் போன உடனேயே அவனுக்கு அங்கே ஸ்மெல் தெரியல. அதனால் வந்துட்டேன், தேடுறேன். ஆனால் அதுக்குள்ளே இடையில ஊடால பூந்து அவனை வந்து டைவர்ட் பண்ணுது. இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டு அவனை எப்படி கொஞ்சறான் பாருங்க. ஆனால் உண்மையாகவே இந்த குட்டிகளோட பாசத்துக்கெல்லாம் வந்து அளவில்லாதது பாசம்.